அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சிதிரிய முத்துக்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யாருக்கு கோமேதக மாலை. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இருந்தனர். அதில் அலி ரலியல்லாஹ், ஃபாத்திமா ரலியல்லாஹ், ஹசன் ரலியல்லாஹ், ஹுசைன் ரலியல்லாஹ் உள்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனைத்து மனைவிமார்களும் அமர்ந்திருந்தனர். அப்போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோமேதக மாலை ஒன்று அன்பளிப்பாக வந்தது. அதை எடுத்துக்கொண்டு குடும்பத்தினர் அனைவரும் இருக்கும் அறைக்குள் நுழைந்தார்கள். கோமேதக மாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அங்கிருந்த அனைவரிடமும் அந்த மாலையை காட்டி, நான் ஒருவரை அதிகமாக நேசிக்கிறேன், அவர் இங்கு உள்ளார், அவருக்குத்தான் இந்த கோமேதக மாலையை கொடுக்கப் போகிறேன் என்று குடும்பத்தினர்களை பார்த்து ஒரு போடு போட்டார்கள். குடும்பத்தாரிடம் பரபரப்பு ஏற்பட்டது. அனைவரும் குசுகுசுக்க துவங்கிவிட்டார்கள். யாருக்கு அந்த மாலை, யாருக்கு அந்த மாலை என்ற கேள்வி தூள் பறக்க துவங்கியது. சிலர் பேசிக்கொண்டார்கள், நிச்சயம் அபூபக்கரின் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிற்குத்தான் என்று. ஃபாத்திமா ரலியல்லாஹ் மௌனம் காத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிற்குத்தான் என்று சிலர் பேசிக்கொண்டார்கள். பேரப்பிள்ளைகள் அனைவரும் அமைதியாக இருந்தனர். குடும்பத்தினர்கள் அனைவரையும் சிறிது நேரம் திகிலில் ஆழ்த்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென தனது அன்பு மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மகள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா சிறு குழந்தையாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேத்தி ஆவார்கள். அவர்களுடைய பக்கம் சென்று பேத்தியை அருகில் இழுத்து மாலையை கழுத்தில் அணிவித்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் மூத்த சகோதரி ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹாவின் மகள்தான் இந்த குழந்தை உமாமா ரலியல்லாஹு அன்ஹா. அக்கா குழந்தை மீது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அளவு கடந்த அன்பு இருந்தது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது பேத்தி உமாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடுப்பில் அமர்ந்து கொள்ளும். சின்னம்மாவான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது உமாமா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு மிக பிரியமாக இருப்பார்கள். பேத்தி உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கழுத்தில் மாலையை போட்டவுடன் முழு குடும்பமும் அமைதியானார்கள். அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. படிப்பினை: மாலை விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சாதுரியமாக நடந்து கொண்டார்கள். குடும்பத்தார்கள் அனைவரும் எனக்குத்தான் என்று நினைத்திருக்க, நபிக்கு பிரியமான மனைவி ஆயிஷாவுக்குத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனைத்து மனைவிகளும் சொல்ல, நபிக்கு மிக பிரியமான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குத்தான் இந்த மாலை என்று பலர் நினைக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்களுக்கு மாலையை கொடுக்காமல் தாயில்லா பிள்ளையான பேத்தி உமாமாவுக்கு கொடுத்து அனைவரையும் சந்தோஷப்படுத்தினார்கள். இல்லாவிட்டால் அங்கு பொறாமை வெடிக்கும், பிரச்சனை வரும். எனவே குடும்பத்தில் ஹிக்மத்தாக, நுட்பமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இச்சம்பவம் உணர்த்துகிறது. குடும்பத்தார்களிடம் நகைச்சுவையோடு இருக்க வேண்டும் என்பதும் தெளிவாகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களின் வஃபாத்திற்கு பிறகு இப்பிள்ளையைத்தான் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தங்களின் அருமை கணவர் அலி நாயகத்திடம் வசியத் செய்தார்கள். அன்பு மனைவியின் வசியத் படி இந்த உமாமா ரலியல்லாஹு அன்ஹாவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நிக்கா செய்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.